வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது டே டு டே லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது உங்களுடைய ஆங்கில திறனை மேம்படுத்த துணை புரியும். அதாவது தமிழ் வழியாக இங்கிலீஷ் சென்டென்சஸ் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, ஐ ஆம் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். ஃபேன்னா ரசிகன். நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். ஐ ஆம் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். ஐ ஆம் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஃபேன் அப்படின்னா, நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். ஐ ஆம் ஹிஸ் பிக்கெஸ்ட் ஃபேன். நான் அவருடைய மிகப்பெரிய ரசிகன். அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். நான் என்ன செய்ய வேண்டும். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னா, வாட் ஐ ஹாவ் டு டூ. வாட் ஐ ஹாவ் டு டூனா, நான் என்ன செய்ய வேண்டும். நான் என்ன செய்ய வேண்டும். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, வாட் ஐ ஹாவ் டு டூ. வாட் ஐ ஹாவ் டு டூனா, நான் என்ன செய்ய வேண்டும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இது நடக்காது. இது நடக்காது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா, இது நடக்காது. ஹேப்பன், ஹேப்பன்கிறது வேர்பு. இது ஒரு வேர்பு. ஹேப்பன்னா நேரிடுறது, நடக்கிறது. இது நடக்காதுன்னா, திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இது நடக்காது. திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்னா, இது நடக்காது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தாமதமாகிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா, ஐ ஆம் கெட்டிங் லேட். ஐ ஆம் கெட்டிங் லேட் அப்படின்னா, எனக்கு தாமதமாகிறது. லேட், ஐ ஆம் கெட்டிங் லேட்னா எனக்கு தாமதமாகிறது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நான் எழுத்து பிரதியை படித்திருக்கிறேன். இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ ஹவ் ரெட் தி ஸ்கிரிப்ட். ரீடோட பாஸ்டன்ஸ் தான் ரெட். ஐ ஹவ் ரெட் தி ஸ்கிரிப்ட். ஸ்கிரிப்ட்னா எழுத்து பிரதி, அதாவது வரிகள்ங்கிறோம்ல. நான் எழுத்து பிரதியை படித்திருக்கிறேன் அப்படின்னா, ஐ ஹவ் ரெட் தி ஸ்கிரிப்ட். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்கிறோம். ஐ ஹவ் ரெட் தி ஸ்கிரிப்ட் அப்படின்னா, நான் எழுத்து பிரதியை படித்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், என்னுடைய வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலான்னா, I cannot describe my pain in words. I cannot describe my pain in words. பெயின்னா வலி. டிஸ்கிரைப் பண்ணுறதுனா விவரிக்கிறது. என்னுடைய வலியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அப்படின்னா, I cannot describe my pain in words. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். அவன் பிரபலமானவன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, he is famous. ஃபேமஸ்னா பிரபலமான. அவன் பிரபலமானவனா, ஹீ இஸ் ஃபேமஸ். அவள் பிரபலமானவள் அப்படின்னு சொன்னோம்னா, சி இஸ் ஃபேமஸ். அவன் பிரபலமானவனா, ஹீ இஸ் ஃபேமஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். தயவு செய்து என்னுடன் வா. இது எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா, ப்ளீஸ் கம் வித் மீ. கம்னா வா. தயவு செய்து என்னுடன் வானா, ப்ளீஸ் கம் வித் மீ. ப்ளீஸ் கம் வித் மீ. தயவு செய்து என்னுடன் வா. ப்ளீஸ் கம் வித் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். எனக்கு நிறைய வேலை இருக்கு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. எனக்கு நிறைய வேலை இருக்குது. இது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ஒர்க் டு டூ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நீங்கள் உங்கள் அறையில் இருக்கிறீர்களா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறதுக்கு ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்னா, ஆர் யூ இன் யுவர் ரூம். ஆர் யூ இன் யுவர் ரூம். நீங்கள் உங்களது அறையில் இருக்கீங்களா, உங்கள் ரூமில் இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறது ஆர் யூ இன் யுவர் ரூம். ஆர் யூ இன் யுவர் ரூம் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்,
அவன் மிகவும் திறமையானவன். இது எப்படி ஆங்கிலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, அவன் மிகவும் திறமையானவன். ஹீ இஸ் வெரி டேலண்டட். டேலண்டட்னா திறமையான. அவன் மிகவும் திறமையானவனா ஹீ இஸ் வெரி டேலண்டட். ஹீ இஸ் வெரி டேலண்டட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டுடே. எக்ஸைட்டட்னா சுறுசுறுப்பாக, அதாவது உற்சாகமாக இருக்கிறது. நான் இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன்னு ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் டுடே. நான் இன்று மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அவன் சிறப்பாக செய்தான். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, he did a great job. he did a great job அப்படின்னா அவன் சிறப்பாக செய்தான். அவன் சிறப்பாக அதாவது அலுவல் அல்லது வேலையை அவன் சிறப்பாக செய்தான்னா he did a great job. he did a great job. next sentence, இது என்னுடைய இறுதியான முடிவு. இதை எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, திஸ் இஸ் மை அல்டிமேட் டிசிஷன். அல்டிமேட்னா இறுதியான, டிசிஷன்னா முடிவு. இது என்னுடைய இறுதியான முடிவு அல்லது இறுதி முடிவுனா திஸ் இஸ் மை அல்டிமேட் டிசிஷன். திஸ் இஸ் மை அல்டிமேட் டிசிஷன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உங்களுடைய பதிலுக்காக காத்திருப்பேன். இதை எப்படி இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னா, ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். ரெஸ்பான்ஸ்னால் பதில். ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ்னால் நான் உங்களுடைய பதிலுக்காக காத்திருப்பேன். ஐ வில் வெயிட் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நான் உங்களுடைய பதிலுக்காக காத்திருப்பேன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் என்னை பிறகு சந்திக்கலாம். இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, யூ கேன் மீட் மீ லேட்டர். மீட் பண்ணுறதுன்னா சந்திக்கிறது. நீங்கள் என்னை பிறகு சந்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் மீட் மீ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். யூ கேன் மீட் மீ லேட்டர்னா நீங்கள் என்னை பிறகு சந்திக்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்குறதுக்கு எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்னா, வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். அங்கே என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். இங்கே என்ன நடக்கிறதுனா வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்னா இங்கே என்ன நடக்கிறது. அங்கே என்ன நடக்கிறதுனா வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். என்னை அழைத்ததற்கு நன்றி. இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம் அப்படின்னா, தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. என்னை அழைத்ததற்கு நன்றி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. இன்வைட் பண்ணுறதுன்னா அழைக்கிறது, அதாவது திருமணம் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் அழைக்கிறோம்ல. ஸோ அழைக்கிறதுக்கு பேர் இன்வைட் பண்ணுறது. என்னை அழைத்ததற்கு நன்றினா தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். நாம் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவோம். இதை எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னா, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் ஆங்கிலத்தில்னா, we can have dinner together. நாம் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவோம். we can have dinner together அப்படின்னா நாம் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடுவோம். we can have dinner together. next sentence, என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு எப்படி கொஸ்டின் பண்ணுறது ஆங்கிலத்தில் அப்படின்னா, what do you want from me. what do you want from me அப்படின்னா என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும். what do you want from me அப்படின்னா என்னிடமிருந்து உனக்கு என்ன வேண்டும். what do you want from me. இந்த சென்டென்சஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். Thanks for watching. Please subscribe my channel. Thank you.